பள்ளிக்கூடம் தங்கள் வசிப்பிடங்களிலிருந்து வெகு தொலைவில் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் கல்வி கற்பதன் அவசியத்தை உணர்ந்து மாணவர்கள் பல கிலோமீட்டர் தூரம் பேருந்துகளில் பயணம் செய்து படித்து வருகின்றனர். ஆனால் போதிய பேருந்துகள் இயக்கப்படாமல் போனால் அந்த மாணவர்களின் நிலை என்னவாகும்? அப்படி ஒரு நிலைதான் திருவள்ளூர் மாவட்ட மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பொன்னேரி, மெதூர், பழவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பேருந்துகளில் பயணித்து பொன்னேரியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வருகின்றனர். இதற்காக தமிழக அரசு மாணவர்களுக்கு இலவச பயணச்சீட்டை வழங்கியுள்ளது. ஆனால் மெதூர், காஞ்சிவாயல், வஞ்சிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பேருந்துகள் நிற்பதில்லை என்று மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் பேருந்து நிறுத்தத்தில் பல மணி நேரம் காத்திருந்து ஏமாற்றத்தோடு வீடு திரும்புவதாக மாணவர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இங்கே எங்கள் ஊர் காஞ்சிவாயல். இந்த ஊரில் பஸ் நிறுத்தாமல் நிறைய பேர் வீட்டுக்கு போயிடறாங்க. எங்கள் ஊரில் எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருக்கிறாங்க. அவங்க மாணவர்கள் பாலிடெக்னிக் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களால ஸ்கூல் போக முடியல. அதனால நிறைய பேர் வீட்டுக்கு போயிடறாங்க, நிறைய பேர் ஸ்கூலுக்கே போகாமல் போயிடுறாங்க. அதனால் எங்களுக்கு நேரம் கிடைக்கல ஸ்கூல் போகிறதுக்கு. 20க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களை கொண்ட பழவேற்காடு பகுதியில் காலை 6 மணி முதல் 9 மணி வரை பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பேருந்து இல்லாததால் டிராக்டர், இருசக்கர வாகனம், மாட்டு வண்டி ஆகியவற்றில் மாணவர்கள் பயணம் செய்கின்றனர். இந்த ரூட்ல பார்த்தீங்கன்னா சுத்தமாக பஸ் வசதியே கிடையாது எங்கேயுமே. சரி, அப்படி நாங்கள் மீறி கேட்டாலும் கண்டக்டரும் சரி, எந்த கவர்மெண்ட் ஆளும் ஒரு பொறுப்பெடுத்து எங்கள் பேச்சுக்கு முறையை கொடுத்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதும் கிடையாது. நிறைய இடத்துல பஸ் நிற்காம எத்தனையோ பேர் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கு லேட்டாக போகிறாங்க. அந்த பிரச்சனை இது வரைக்கும் இன்னும் தொடர்ந்துட்டே இருக்குது. எங்கள் ஊரில் பஸ் நிற்காததால நாங்கள் தினமும் லேட்டாக போகிறோம். பஸ் பாஸ் கொடுத்து எங்களுக்கு யூஸ் ஆகல. தினமும் பைக்லேயோ இல்லை வேன்லேயோ ஏதாச்சும் லிஃப்ட்டுக்கு எடுத்தால் போகிறோம். அப்படியும் போனாலும் ஒரு பீரியட் முடிஞ்சுது, எங்களை ஸ்கூலில் சேர்த்துக்க மாட்டுறாங்க, திருப்பி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. பஸ் வராதால் எந்த பஸ்ஸுமே நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க. 9 மணி மேலே தான் நிறுத்துறாங்க எங்கள் ஸ்டாப்பிங்கில் பஸ். போதிய பேருந்துகள் இல்லாததால் இருக்கின்ற பேருந்துகளில் படிக்கட்டில் தொங்கியபடியே மாணவர்கள் ஆபத்தான நிலையில் பயணம் செய்கின்றனர். பஸ் எதுக்கு கொடுத்தாங்க? கவர்மெண்ட்ல ஏழை அதுக்கு தானே கொடுத்தாங்க. பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்லா எதிர்காலம் வரணும்னு கொடுத்தாங்க. பஸ் கொடுத்து பஸ்ஸில் ஏற்றாம போகிறாங்க நிறைய பேர். பஸ்ஸு ஏற்றாம போகிற காரணம் பஸ்ஸு ஃபுல்லாக ஆகி போகுது. பஸ் லேட்டாக வருது. ஒரு 4 ஹவருக்கு 5 ஹவருக்கு ஒரு வாட்டி தான் வருது. அதுவும் 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக பஸ் வருது. இந்த பிரச்சனை குறித்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வீரராகவனிடம் கேட்டபோது சாலைகள் சீர் செய்யப்படாமல் இருப்பதால் அதிக பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என்றும், கூடிய விரைவில் சாலைகள் சீர் செய்யப்பட்டு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.